வணக்கம். எம்ஏ யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்னன்னா தன் மேல நம்பிக்கை இல்லாட்டி எதுவுமே சாதிக்க முடியாது. முதல்ல நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம நம்புறோம்னா எதை வேணாலும் சாதிக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நோயாளி போய் படுத்திருக்கான். அதாவது ஒரு பெரிய வியாதின்னு வச்சுக்கலாம். அந்த வியாதியில போய் அவன் படுத்திருக்கும் போது ஐயோ நம்ம இனிமே பிழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள இருக்க அந்த நம்பிக்கை இழந்துட்டான்னா கண்டிப்பா பிழைக்க மாட்டான். நம்ம பிழைச்சிருவோம்னா கண்டிப்பா அவன் எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் அதுல மீண்டு வந்துருவான். குறிப்பா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒருத்தரை 100 துண்டா வெட்டி போட்டா கூட சரி, அவன் தன்னம்பிக்கை இழந்துட்டான்னா அந்த இடத்துலயே செத்துருவான். இல்ல நம்ம பிழைச்சிருவோம், நமக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு அவன் நினைச்சா அவன் எந்த சூழ்நிலையிலும் அந்த தன்னோட உயிரை அவன் காப்பாற்ற முடியும். அதே போல ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை நம்புறதை விட தன் மேல நம்பிக்கை வச்சா போதும். சரியா இல்லையா? அந்த தன் மேல நம்பிக்கை வைக்கும் போது கண்டிப்பா எந்த வேலையா இருந்தாலும் கண்டிப்பா சுலபமா முடிக்க முடியும். ஏன்னா தனி ஒரு ஆளா செய்யும் போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அடுத்தவங்களை நம்புறதெல்லாம் சுத்தமா நம்ம வேஸ்ட். எதுக்காகனா உங்களோட நம்பிக்கையை சில நேரங்கள்ல அவங்க கெடுக்கக்கூடும். சரியா? நீங்க அவங்கள நம்புவாங்க, ஆனா அவங்க உங்ககிட்ட சுயநலத்துக்காக தான் பேசுவாங்க. சரியா? உங்களை வச்சு அவங்க சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு நாட்டுல இருக்கு. ஆனா சில பேர் நீங்க நம்புறீங்கன்னா உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு உண்மையா இருக்கவங்களும் இருக்காங்க. அதனாலதான் தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டுறாதீங்க. உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. சரியா? ஏன் சொல்றேன்னா நம்ம முடியும், நம்மளால முடியும், எதை வேணாலும் சாதிக்க முடியும். இன்னைக்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவரை எடுத்துங்க. கண்டிப்பா அவரால் முடியும்னு சொல்றதாலதான் உச்சத்துக்கு போக முடிஞ்சது, எதிர்கட்சியா வர முடிஞ்சது. அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா கண்டிப்பா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு முதலமைச்சரா கண்டிப்பா ஒரு ஆயிருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே போல முடியாதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா இப்ப யாராலுமே முடியாது. முதல்ல தன் மேல நம்பிக்கை வைக்கணும், அடுத்தவங்களை நம்பாதீங்க. உங்களால முடியும், நீங்க நினைச்சதை சாதிச்சு காட்ட முடியும். நன்றி, வணக்கம்.